உங்களிடம் பேசப்போவது மனிதனுக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பது கண் மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு கண் மட்டும் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையை சூனியம் பிடிச்ச நிலை ஆகிவிடும். அவன் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு நிலையை ஆகிவிடும். ஏன்னா இந்த இயற்கையினுடைய படைப்பில் பல விஷயங்களை பார்த்து அனுபவிக்கிறதுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு கண்ணுதான் பிரதானமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. இன்னைக்கு பிறந்து ஒரு வருடத்திலேயே கண்ணாடி போட்டுக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? 40 வயசு ஆயிடுச்சுன்னா போதும், ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உடனே கண்ணாடி போடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சிருவாங்க. இன்னைக்கு சிறு வயதிலிருந்து வயதானவர்கள் வரை இந்த கண்ணுக்கு கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்க. இது என்ன காரணம்? ஆனால் எந்த ஒரு இன்டர்னல் ஆர்கான்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கெட்டு போகிறது இல்லை. இப்போது சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் ஆகிடுது. அப்போ படிக்க முடியல. அப்போ கண்ணு தெரியாமல் போச்சா? கண்ணோட குற்றமா இல்லை அந்த பார்க்கக்கூட சூழ்நிலை இல்லையா? இன்னைக்கு இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இருட்டான உடனே ஒரு இதை படிக்க முடியல. படிக்க முடியாததுக்கு அடிப்படை காரணம் கண்ணு தெரியாமல் போனதுனாலயா இல்லை வெளிச்சம் இல்லாத காரணமா? இன்னைக்கு கண்ணை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமே ஒழிய அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நம்ம ரெடி இல்லை. இந்த உண்மையை நீங்கள் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுங்க. ஏன்னா இங்கே எவ்வளவு இந்த நாட்டில் தவறுகள் நடக்குதுங்கிறது இந்த உண்மையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பாருங்க. ஒரு மனிதன் 80 வயசு ஆகுது இல்லை 70 வயசு ஆகுது. 70 வயசு வரைக்கும் கண்ணை பயன்படுத்திட்டு இறந்து முடிஞ்சு 6 மணி நேரத்தை இந்த கண்ணை எடுத்து இன்னொரு மனிதனுக்கு கொடுத்தா அந்த மனிதன் 70 வருடங்கள் வாழக்கூடிய நிலைக்கு ஏற்படுதில்ல. அப்போ அந்த கண்ணில் பிரச்சனை இல்லைல்ல. அப்போது பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு யாரும் மாற்றுறதில்லை. சரி, இந்த கண்ணு தெளிவாகணும். என்ன பண்ணுறது? முதல்ல குளிக்கிற மெத்தடு நீங்கள் தப்பாக குளிக்கிறீங்க. எப்பயுமே ஒரு மனிதனுக்கு எப்படி குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல கால் பாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு கடைசியில் தான் நீங்கள் சிரசில் தலையில் தண்ணி ஊற்றணும். இப்படி ஒரு நிலை இருந்துச்சுன்னா என்றைக்குமே கண் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது. அடுத்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே சடனாக என்ன பண்ணணும்? பிரைட்டாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தை டியூப் லைட்டு இல்லை சன்லைட்டே பார்க்குறோம். அது முதல்ல தப்பு. தூங்கி எழுந்திரிச்ச உடனே கண்ணை திறக்காதீங்க. 2 கை நல்லா தேய்ங்க. நல்ல ஹீட் வரும். இந்த ஹீட்டை கண்ணில் இப்படி ஒத்தி எடுங்க. இப்படி ஒத்தி ஒரு 10 முறை இதை செஞ்சு பாருங்கள். கண் ஒரு இயற்கையான ஒரு நிலைக்கு வந்துடும். இப்படி இயற்கையாக வரும்போது, ஏன்னா கண்ணுங்கிறது அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அதே மாதிரி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற கான்செப்டையும் உருவாக்கிங்க. முதுகு தண்டு வடத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து அந்த செயலையும் அந்த கண்ணுக்கு போகக்கூடிய அந்த வெப்பநிலையை நீங்கள் சரியான விதத்தில் குறைவு பண்ணும்போது சரிப்படுத்த முடியும். சரி, இது வந்துருச்சு, கண் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்துருச்சு. இது எப்படி சரிப்படுத்துறது? கருவேப்பிலை பொடி தினமும் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் தாண்டிக்காய்னு ஒரு காய் இருக்குது. இந்த தாண்டிக்காயினுடைய மேல் ஓடை எடுத்து அதை பவுடர் பண்ணி தேனில் கலந்து 48 நாள் சாப்பிட்டுவாங்க. கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகிடும். இப்போது கண் சம்பந்தப்பட்ட சில நோய்கள் எப்படி சரிப்படுத்துன்னு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நல்வாழ்வு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தமிழகத்தினுடைய திராவிடத்தினுடைய அடிப்படை உணவு இயற்கை உணவு தான். காய்கறிகள், பழங்கள், கொட்டைகள், அது செடியிலிருந்து மரத்திலிருந்து வரக்கூடிய உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்டதுனால தான் நம்ம முன்னோர்கள் நீண்ட காலங்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மாமிசங்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இதை ஏன் எடுக்கிறீங்க, ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுக்காக வரல. ஆனால் ஏன் எடுக்கக்கூடாது, இந்த மனித உடம்பு எப்படி அமைக்கப்பட்டுங்கிற சில உண்மைகளை உங்கள்கிட்ட நான் பேசிதான் ஆகணும். அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன் நான். அதாவது உலகத்தில் வெஜிடேரியன், அதாவது வெஜிடபிள் சாப்பிடக்கூடிய 2 அனிமல்ஸ் பேர் சொன்னீங்கன்னா அதில் ஆடு, மாடு. நான்வெஜ் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் கேட்டிங்கன்னா நாய், பூனை. இந்த நாய், பூனைக்கு இந்த பாலோ இல்லை தண்ணியோ கொடுத்தீங்கன்னா அது எப்படி குடிக்கும்? நக்கி குடிக்கும். அதே நேரத்தில் இந்த வெஜிடபிள் மட்டும் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் இருக்கிற இந்த ஆடு, மாடுக்கு தண்ணியோ இல்லை பாலோ கொடுத்து எப்படி குடிக்கும்? உறிஞ்சி குடிக்கும். சரி, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம மனித இனம் ஒரு லிக்விட், அது தண்ணியாக இருக்கக்கூடியதை எப்படி சாப்பிட்றோம்? நம்ம உறிஞ்சி தானே குடிக்கிறோம், நக்கி குடிக்கலையே. நக்கி குடிக்க முடியுமா? ஏன்னா இந்த மனித உடம்பு இயற்கையை, அதாவது வெஜிடபிளை சாப்பிட்றதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கு. அடுத்து இன்னொரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இண்டஸ்டைன் சொல்லுவோம். அந்த இண்டஸ்டைன்
வெஜிடபிள் சாப்பிடக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 அடி நீளம் இருக்குது. ஏன் அந்த 15 அடினா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த இயற்கை உணவில் மோர் தென் 72 மினரல்ஸ், சால்ட், விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. இதை வந்து செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து இந்த உடம்புக்கு தேவையான சத்தை வந்து அந்த போன் மேரோவை கொண்டு போய் சேர்க்கணுன்னா நிறைய டைம் தேவைப்படுது. அப்போ நிறைய டைம் இருக்கும்போது நிறைய லாங் டூரேஷன் வந்து நிறைய நேரமும் எடுத்துக்கோ, அதே நேரத்தில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும். அதனால தான் 15 அடி நமக்கு ட்ராவல் பண்ணி எல்லாம் பிரிஞ்சு குடிக்குது. அதே இது இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடிய இந்த அனிமல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 5 அடி நீளத்தில் தான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்குது. அப்போது இதுலேருந்து என்ன உண்மை தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மனித உடம்பு வந்து இயற்கையோட, அதாவது பழங்கள், காய்கறிகள், கொட்டைகள், கீரைகள், தானியங்கள், ஒரு செடியோ இல்லை ஒரு மரமோ வளர்ந்து தன்னுடைய ஜென்ரேஷன் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த சீடு உற்பத்தி பண்ணதில்ல, அதை கொடுத்து அதை சாப்பிட்றதுக்கு அளவுக்கு இந்த டிசைன் பண்ணியிருக்கு. இப்படி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது. உங்களுடைய பிரெயினானது, அந்த பிரெயின் வந்து சரியான முறையில் செயல்பட்டு அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலையும் பெற்று பெரிய ஒரு வாழ்வுக்கு உங்களை தயார்படுத்த முடியும். மீண்டும் நாளை காலைக்கு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.